ரீசனிங்கில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். அடுத்த உறுப்புக்கான தான் 198, 194, 185, 169ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரீசனிங்கில் ஒரு சம் எடுத்துட்டா ஃபஸ்ட்டு இந்த எண் குறைஞ்சிட்டே போதா கூடிட்டே போதான்னு பாருங்கள். இப்போ 198லேருந்து 194 குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ மைனஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்புறம் 194லேருந்து 185 குறைஞ்சிருக்கு. 185லேருந்து 169 குறைஞ்சிருக்கு. அப்போது இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4 வருமா? இதோட டிஃப்ரெண்ட் என்ன வரும்? 9 வருமா? இதோட டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா என்ன வரும்? 16 வரும். அப்போ அடுத்த எண்ணுக்குள்ள டிஃப்ரெண்ட்டும் என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 4 எப்படி வந்துச்சுன்னா 2 ஸ்கொயர்டு வருமா? 2ஓட ஸ்கொயர்டு 4, 3ஓட ஸ்கொயர்டு 9, 4ஓட ஸ்கொயர்டு 16. அப்போது 2, 3, 4 அடுத்தது 5 ஸ்கொயர்டு தானே வரும். அப்போ 5 ஸ்கொயர்டுனா இங்கே என்ன வந்துடும்? 25. அப்போ 169லேருந்து 25 கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 144 வரும். இப்போ 5 ஸ்கொயர்டுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஸ்கொயர்டு வரும்? அப்போது என்ன நம்பரை கழிச்சா அடுத்த எண் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.